ஹாப்பி பொங்கல் மக்களே! ஹாப்பி பொங்கல்! இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னா, இன்னைக்கு ஒரு ஷூட். ஸோ சூப்பர் டூப்பரா நம்ம கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்க என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்டின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபன்னா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்டின்னா, பிஎல்ஏ குரூப்ஸோட ஒரு மீட்டப்க்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் ஆடிட்டோரியமே செம்மையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எம்ப்டியா இருந்த ஹால் ஃபுல் ஆயிடுச்சு. அண்ட் நெறைய பேருக்கு வந்துட்டு பிளேஸ் இல்லாம கொஞ்சம் வெளியிலயே நின்னுட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் ஃபன் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஷூட் ரொம்ப சூப்பரா போச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டுடே நமக்கு ஷூட் எங்கே அப்படின்னா, நம்ம திருச்சி கருமண்டபத்துலாம் ஷூட். ஸோ நான் வந்து இப்போ ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோல போலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு ஷூட்க்கு டைம் ஆயிடுச்சு. அண்ட் பிரபு இவன் தான் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட் அப்படின்னே சொல்லலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மார்னிங்கே செம்ம பிரிஸ்கா, எனர்ஜெட்டிக்கா நம்ம கிளம்பி இப்போ வந்து ஷூட் லொக்கேஷனுக்கு போக போகிறோம். நம்ம என்னதான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒர்க்லாம் முடிச்சுட்டு பட்டிட்டி பறைகளாம் பார்த்தாலும் இந்த ட்ராவலிங்லலாம் நமக்கு நெயில் பாலிஷ் போட தோணுது. என்ன பண்ணுறது, பழகி போச்சு. அண்ட் இப்போ நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். திருச்சி கருமண்டபம் எஸ்பிஎஸ் மஹாலில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. அண்ட் இது வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரியான ஒரு எம்ப்ளாயீஸ் மீட்டப் தான். நம்ம பிஎல்ஏ குரூப்போட எம்ப்ளாயி மீட்டப்ஸ் தான். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா எம்ப்ளாயீஸும் வந்திருப்பாங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும். லாஸ்ட் இயரும் நான் தான் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஐ திங்க் நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு மெதுவாக இறங்கி வந்துட்டுருந்தேன். அண்ட் ஹேர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு, கோம்ப் பண்ணிவிட்டு, லைட்டாக லிப்ஸ்டிக்லாம் வந்து மேட்ச் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். அண்ட் பேசிகிட்டே விலாக் எடுத்துகிட்டே வந்தேன். அண்ட் மார்னிங் இல்லையா, ஸோ நமக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு நமக்கு என்ட்ரி ஆனோடனேயே உள்ள அட்மாஸ்பியர் பார்த்தோன்னே ஓகே, நமக்கு பசியெல்லாம் வரக்கூடாது அப்படின்றத மைண்ட் செட் பண்ணியாச்சு. நமக்கு ஸ்டெப்ஸில் ஏறி போகலாம். பட் கொஞ்சம் நம்ம வந்து வேர்த்துருச்சு அப்படின்னா மேக்கப்லாம் போயிடும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு லிஃப்ட்டில் வந்துட்டேன் மக்களே. டைனிங் ஹால், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து டைனிங் ஹால். அண்ட் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் நடக்க போகுது. எவ்வளோ ஸ்பேஸ், எவ்வளோ சேர்ஸ் அண்ட் குட்டி குட்டி செல்ஃபீஸ், குட்டி குட்டி வீடியோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த ஆடிட்டோரியம் ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம். பட் இப்போ வந்து ஃபில் ஆகாமல் இருக்கு இல்லையா, இன்னும் ஜஸ்ட் செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிரும். மக்கள் வந்து பத்தாமல் வெளியிலே நிற்பாங்க. அண்ட் இந்த திங்ஸ்லாம் வந்து கிஃப்ட், நம்ம பிஎல்ஏ குரூப் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க போகிற கிஃப்ட்ஸ். அண்ட் இந்த மூட்டை இருக்கு இல்லையா, அரிசி மூட்டை, பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்க. இதில் எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் இருக்கும். ஐ திங்க் டேபிள் ஃபேன், எல்இடி டிவி, எல்சிடி டிவி அண்ட் சில்வர் பாத்திரம் அண்ட் ஹாட் பாக்ஸ், இது எல்லாம் நிறையவே இருந்தது. அண்ட் இந்த கேப்பில் நான் அப்படியே குட்டி குட்டியாக வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் போட்டு சேட்டப் பண்ணேன். ரீல்ஸ்லாம் எடுத்தேன், ஷார்ட்ஸ்லாம் எடுத்தேன். டக்குன்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே வாக் பண்ணுறது, இது மாதிரி ஏதோ நமக்கு தெரிஞ்சதை குட்டி குட்டி செல்லத்தரத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபுல் ஆயிரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ செம்ம க்ரௌட் வந்தாச்சு. அண்ட் ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து அப்படியே நமக்கு போகிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறச்சையே கிட்ஸுக்கான கேம் ஷோ வச்சு முடிச்சாச்சு. அண்ட் கப்பிள்ஸ்க்கான கேம்ஸ் வச்சோம். செம்ம சூப்பராக வந்துட்டு டான்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்களோட டேலண்ட் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. செம்ம மாஸாக டான்ஸ் பண்ணாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட ஒர்க் ப்ரெஷரை வந்துட்டு ஒரு ஃப்ரீ பண்ணுற மாதிரியான ஒரு டைம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இந்த கேப்பில் லக்கி ட்ராஸ் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் லக்கி ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் அப்படியே குட்டி குட்டி செல்ஃபிஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாயீஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கான டைம். அண்ட் கெஸ்ட் வந்தாச்சு, எம்டி அண்ட் ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அண்ட் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கப்புள்ஸ்லாம் வந்துட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தேன். அண்ட் இந்த கப்புள் வந்து செம்ம மாசாக வந்து டான்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி டான்ஸ் மாதிரி இல்லை, ஒரு வாக் வாங்க, அவங்கவுங்க ஜோடியோட வாக் வாங்க அப்படின்னும். அண்ட் என்ன கேம் கொடுத்தேன் அப்படின்னா, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு டாஸ்க்கு கொடுத்தேன். செம்ம ஃபன்னாக எல்லாம் பண்ணாங்க. அண்ட் அதை என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல. அண்ட் கப்புள்ஸ் வந்துட்டு அவங்கள மெய் மறந்து டான்ஸ் பண்ணாங்க அண்ட் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் வந்து அவங்களோட ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் போகிறதுனால நமக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியல. பட் அங்கே ஆன் த ஸ்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் கப்புள்ஸ் வந்து மெய் மறந்து டான்ஸ் பண்ணாங்க சூப்பர் டூப்பராக. ஐ திங்க் டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கான மேடை கிடைச்சா போதும், கண்டிப்பாக வந்து நம்ம வெளிப்படுத்திடலாம். அண்ட் அங்கே இருக்க கப்புள்ஸ்லாம் கொஞ்சம் தயங்குனாங்க. பட் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோம், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் நம்ம நாட்டோட கலாச்சாரம், பாரம்பரியம், பரதநாட்டியம், அந்த பரதநாட்டியம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தது.
எவ்வளோ சாங்ஸ் வந்தாலும் சரி, நம்ம நாட்டோட கலாச்சாரத்துக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது மக்களே. அண்ட் கப்புள்ஸாக எல்லாம் டான்ஸ் பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் எல்லோரும் ஹஸ்பண்ட்லாம் கீழே இறங்கிட்டாங்க. அவங்களோட ஒய்ஃப்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அவ்வளோ க்ரௌடு, எல்லோரும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அங்கே ஹால் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு. ரேம்ப் வாக் பாருங்களேன், எவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அண்ட் வேறு அதில் லவ் ப்ரொப்போசல்ஸ்லாம் வேறு செம்மையாக இருந்துச்சு. இது மாதிரி நமக்கு லைவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது நம்ம லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த இடத்துல எல்லாரையும் நான் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ரியலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அண்ட் இந்த சார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎல்ஏ குரூப்போட ஃபஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னாங்க. அண்ட் அவரோட சுட்டித்தனமான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் சார் வந்து கண்டிப்பாக டான்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. அண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கப்புள்ஸ்க்குலாம் வந்து கிஃப்ட் கொடுத்தாச்சு. கிட்ஸ்க்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டோம். அண்ட் எம்டி சார், சேர்மன் எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்களோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் நமக்கு வந்து ஷூட் முடிய போகுது. ஸோ பேக் பண்ணி கிளப்புறப்ப நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. ஓகே போய் சாப்பிடலாம் அப்படின்னா ஃபுட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த சாப்பிட்ற பிளேஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு செம்ம சூப்பராக பேசுனீங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, என்னோட காலேஜ் மட்டும் வந்து பிஎல்ஏ குரூப்ஸில் தான் ஒர்க் பண்ணுறான், ராம்ராஜ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நியூ டைப் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்துருக்கோம். நியூ டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த விழா நான் எதுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ப்ரொஃபஷ்னல் என்ன, என்னோடய ஒர்க் என்ன, நான் அதில் எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கேனா, ஃபுல்ஃபில் பண்ணுறேனா அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போரிங்காக இருந்திருக்காது. நீங்கள் வந்து நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். லவ் யூ ஆல் மக்களே.